ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. 1வது வசனத்தின் முதல் பகுதி, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்புமளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. எதுவரையிலும் கிராமங்கள் பாழாய் போயின? எதுவரையிலும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின? தெபோராளாகிய நான் எழும்பும் வரையிலும். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் இந்த முதல் பகுதியில் பேசுவதற்கு தந்ததான வார்த்தை, நீ எழும்பினால் என்ன சம்பவிக்கும், நாம் எழும்பினால் என்ன சம்பவிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எழும்பும்போது சம்பவிக்கக்கூடிய மகத்துவமான கிரியைகளை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு சுருங்கிய நேரத்தில், குறித்த நேரத்துக்குள் நம்ம எல்லாரும் ஒருமித்து தியானித்து முடிக்க போகிறோம். சந்தோஷத்தோடு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வார்த்தையை கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சியோனே, நீ எழும்பு. இனியும் ஓட வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எல்லாம் முடிந்தது. கர்த்தருக்காக ஓடின ஓட்டம் முடிந்தது, பிரயாசம் முடிந்தது. இனியெல்லாம் ஆண்டவருக்காக ஒன்றும் நான் செய்ய போகிறது இல்லை. என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையே இப்படி இருக்குது, இப்படி சொல்லி சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சில பாத்திரங்களோடு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இந்த பகல் வேளையில் சொல்லுகிறார், இந்த நிமிடத்திலும் நீங்கள் எழும்பினால் நான் உங்களுக்காய் சில கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. இருக்கிற பலம் போதும். எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்ப ஆயத்தமோ அத்தனை பேரை கொண்டும் அற்புதமான விடுதலைகளை கர்த்தர் செய்ய ஆயத்தம். ஹல்லேலூயா. எப்படி நம்ம எழும்பணும்? வசனங்கள் எல்லாவற்றையும் நான் வாசிக்க விரும்பாவிட்டாலும் அதில் உள்ள பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லி ஒவ்வொரு பகுதியையும் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். முதலாவது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி, இந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அது பிடிக்க வேண்டிய இரையை பிடிக்கும். ஒருவேளை அது மடங்கி படுத்திருப்பது போல மனிதர்களுக்கு காட்சியளித்தாலும், மடங்கி படுத்திருப்பது போல இஸ்ரவேலாகிய தெய்வத்தால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் மனிதர்களுடைய பார்வையில் அற்பமாய் தோன்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ எழும்பினால் நீ பிடித்த இரையை பட்சித்து சத்ருவனுடைய இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்ளுவது இல்லை. கரங்களை தட்டி ஷாபாலா ஹசனா, துஷ்ட சிங்கத்தை போல எழும்பு. கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தர் அந்த பலனை இந்த பகல் வேளையில தரப்போகிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் எழும்ப விரும்புகிறேன், ஆனா பலவிதமான போராட்டங்களும் பிரயாசங்களும் வேதனைகளும் குடும்பத்தின் சூழ்நிலைகளும் என்னை தடைப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய உள்ளான இருதயம் தேவனுக்காக எழும்ப ஏங்குகிறதுன்னு தாகத்தோடு இருக்கிறீர்களோ அத்தனை பேரோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலம், இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் மூலம் கர்த்தர் உங்களை எழுப்பிவிட போகிறார். அவர் நிர்ணயித்ததை செய்து முடிக்க, அவர் நினைத்ததை செய்ய, கர்த்தர் குறித்ததை சாதிக்க, கர்த்தருடைய சித்தம் 100க்கு 100 நிறைவேற. அல்லேலூயா. தெய்வ ஜனம் சிங்கத்தை போல எழும்ப வேண்டியதை கர்த்தர் விரும்புகிறார். 2வது ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல எழும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார்.
ஸ்தோத்திரம். கழுகு உயர 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 பறந்து கண்மலையின் வெடிப்புகளுக்குள் உயர்ந்த ஸ்தலங்களுக்குள் தன்னுடைய வீட்டை கட்டும். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாம மகிமைக்கென்று ஓடுகிற, என் நாம மகிமைக்கென்று ரட்சிப்புக்குள் வந்த, என் நாம மகிமைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட என் பிள்ளைகள் கழுகை போல எழும்பக்கூடிய பலத்தை இந்த நாட்களில் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவர்களை சத்ரு பட்சிப்பது இல்லை. ராபாலா ஹதரபா சந்தனா ரிகல் தனாதியாதரம் உயர பறந்து உயர பறந்து கீழே விழுவதை பார்ப்பார்கள். உயரத்தில் பறந்து உயரத்தில் பறந்து ராபாலா சந்தனா ஹசுரா தியாதரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தூதறிவிக்கிறார், பறக்கிற இடம் உயர்ந்த ஸ்தலம், நீ எழும்பு, கழுகை போல எழும்பு. மூன்றாவது ஏசாயா 51 அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 51 அதிகாரம் 9வது வசனம். 51 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய புயமாய் எழும்புங்கள், துஷ்ட சிங்கத்தை போல எழும்புங்கள். ஸ்தோத்திரம். கழுகை போல எழும்புங்கள், கர்த்தருடைய புயமாய் எழும்புங்கள். எழும்பு எழும்பு, பலன் கொள் கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? பூர்வ காலங்களில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், தெய்வத்தால் பிரித்தெடுக்கப்பட்ட நாட்களில், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில், ராக்காலங்களில் வடித்த கண்ணீரினால், ஆராதனையின் வீரியத்தினால் ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? கர்த்தருடைய புயமே, நீ எழும்புன்னு கர்த்தர் அழைக்கிறார். சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய புயமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் ஒரு சாதாரண கூட்டமாய் முடிவடைவது இல்லை. தேவநாம மகிமைக்காக ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப போகிறார். துஷ்ட சிங்கத்தை போல எழுப்ப போகிறார், கழுகுகளை போல எழுப்ப போகிறார். ராபாலா ஹதனமா சந்தனா கர்த்தருடைய புயமாய் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் 52 நம்ம வாசித்து அதனுடைய 1வது வசனம். வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. வல்லமை இல்லாத பாத்திரமாய் இருக்க வேண்டாம். உலகத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தொழிலில், பலவிதமான காரியங்களில் நடக்கக்கூடிய வேதனையான சஞ்சலமான தவிப்புகளை பார்த்து வல்லமையை இழந்து நிற்கிற, உலகத்தால் ஒடுக்கப்பட்டு, லௌகீக கவலையினால் ஒடுக்கப்பட்டு அபிஷேகத்தின் வல்லமை இழந்து நிற்கிற சில பாத்திரங்கள் இவ்விடத்தில் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் அவர்களோடு கூட தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறார். வல்லமையை தரித்து கொண்டு எழும்பத்தக்க விதத்தில் உங்களை நான் திரும்ப பயன்படுத்த போகிறேன். நீங்கள் கலச்சி வைத்த வல்லமை இந்த பகல் வேளையில் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது. சிறைச்சாலையில் பேதுருவை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரத்தில் ஏரோது கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு அடைத்து வைத்தான். தூதன் விலாவுல தட்டி எழுப்பி, எழும்பு, உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வான்னு சொன்னது போல, பாதரட்சை காலில் போடப்பட்டது போல தெய்வத்திற்காய் பயன்பட வேண்டிய ஒரு சேனையை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தரிப்பித்துக் கொண்டு எழும்ப பண்ண போகிறார். எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீர்களோ அத்தனை பேர் கரங்களை தட்டி, நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். இந்த வல்லமை எனக்கு போதாது, இந்த வல்லமை எனக்கு போதாது. காரணம், எனக்கு விரோதமாய் நாள் குறித்திருப்பது ஏரோது. சில குடும்பங்களுக்கு விரோதமாய், சில அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களுக்கு விரோதமாய் தேசாந்திரிய வல்லமைகள் நாள் குறித்திருக்கும் போது, அவன் குறித்த நாளுக்கு முன்னே கட்டுகளை உடைத்து விழாவுல தட்டி வெளியே கொண்டு வருகிற கர்த்தருடைய மகிமை இந்த பகல் வேளையில சிலரை நிரப்புகிறது. வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. வல்லமை எதிலே இழந்தாய் அதை இந்த பகல் வேளையிலே காட்டி கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். கோடரி எங்கே தவறினது? கோடரி எங்கே தவறினது? கிறிஸ்து வருகிறார். கூட மரக்கிளையாகிய கிறிஸ்து கூட வருகிறார். காட்டி கொடுக்கிற இடத்தில் மரக்கிளை போடப்படும். கோடரி எங்கே தவறினாலும் அது மிதக்கும்.
இனியும் விசாலம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவல்ல இனியும் விசாலம் உண்டு, இதுவல்ல இனியும் விசாலம் உண்டு. வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கு, இனி விசாலம் அடைய விடமாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு கரத்தில் இருந்த கோடரியை விழா பண்ணின சத்ருவின் பந்தனங்கள் இந்த பகல் வேளையில பொட்டுகிறது இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் ஒரு அக்கினியை போடுகிறார், ஒரு அக்கினியை போடுகிறார். பூமியிலே அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். தேவனுடைய அக்கினி, சொன்னவருடைய அக்கினி இந்த பகல் வேளையில சபைக்குள் போடப்படுகிறது. ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், சபையே இதுவரை உண்டான விசாலம் அல்ல, குடும்பமே இதுவரை உண்டான விசாலம் அல்ல. கோடரி கரத்தில் இருக்கிறது வரையிலும் விசாலத்திற்கு இடம் உண்டு. அதை தடுக்கும்படி மரண நதியாகிய யோர்தான், அறுப்பு காலத்தில் கரை புரண்டு வரக்கூடிய மரண நதியாகிய யோர்தானில் கோடரியை போட்டு விடுவதற்கு எத்தனிக்கிற சத்ருவின் சவால் முறியடிக்கப்படும். காரணம், கூட நடக்கிறவர், கூட வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களோடு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலம் இடைபடுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், குடும்பத்தின் எல்லைகள் இன்னும் விசாலமாகும். ஹல்லேலூயா. தொழிலின் எல்லைகள் இன்னும் விசாலமாகும். ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விசாலமாகும். கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு. கரத்தில் இருக்கிற கோடரி போதும் விசாலமாவதற்கு, இட நெருக்கத்தை மாற்றுவதற்கு, குடும்பத்தின் நெருக்கத்தை மாற்றுவதற்கு, கத்தருக்கென்று கோடரியை பிடித்து விசாலப்படுத்துவதற்கு நிற்கிற எத்தனை வேலையாட்கள் இவ்விடத்தில் உண்டோ அத்தனை பேருடைய கரத்தில் இருந்து ஒருவேளை அந்த கோடரி தவறி விழுந்திருந்தாலும் அது இந்த பகல் வேளையில மரக்கிளையாகிய கிறிஸ்துவினால் மிதக்கும். நீங்கள் எழும்ப தயாரானால் கர்த்தர் உங்களை எழுப்பிவிட ஆயத்தமா இருக்கிறார். துஷ்ட சிங்கத்தை போல எழுப்பிவிட போகிறார். கழுகை போல உயரத்தில் பறக்க எழுப்பிவிட போகிறார். கர்த்தரின் புயமாய், கர்த்தரின் கரமாய் கர்த்தர் எழுப்பிவிட போகிறார். வல்லமை உள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் எழுப்பிவிட போகிறார். இதுவரை தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து அழுது 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 புலம்பி 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 காரியங்களுக்காய் போராடி 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 இனி அழ பலன் இல்லை, இனி என் சரீரத்தில் பலன் இல்லை, மொத்தத்தில் நான் தள்ளாடுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறேன் அப்படி சொல்லி கதறுகிற சில பாத்திரங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இனி உங்கள் வல்லமை அல்ல வெளிப்படுவது, இனி கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை உங்களில் இருந்து வெளிப்படும், உங்களில் இருந்து வெளிப்படும், உங்களில் இருந்து வெளிப்படும். நீங்கள் கர்த்தரின் புயமாய் எழும்புவீர்கள், நீங்கள் கர்த்தரின் புயமாய் எழும்புவீர்கள். எழும்பினதான மகத்துவமுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனம். அதில் இருந்து சில தூதுகளை மாத்திரம் கர்த்தர் தந்த சில பிரகாசிப்பிக்கிற சில வசன வெளிப்பாடுகள் உண்டு. அதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். ஹல்லேலூயா. தெபோராள் ஒரு குடும்ப ஸ்திரீ. நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் அதனுடைய 4ஆவது வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் ஒரு குடும்ப ஸ்திரீ, அவள் ஒரு தீர்க்கதரிசி, அவள் ஒரு நியாயாதிபதி. 3 ரோல். ஸ்தோத்திரம். 3 முக்கியத்துவமான காரியங்களை, பதவிகளை அவங்க வகித்து கொண்டிருந்தார்கள். குடும்ப ஸ்திரீ, ஸ்தோத்திரம், ஒரு புருஷனுக்கு மனைவி, அப்புறம் நியாயாதிபதி, அப்புறம் தீர்க்கதரிசி. அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. யாராக இருந்தாலும் தெய்வீக அபிஷேகம் இருந்தால் கர்த்தர் சில முக்கியத்துவமான லீடர்ஷிப், தலைமைத்துவ ரோல், நல்ல தலைமைத்துவ ஸ்தோத்திரம் காரியங்களை நம்மேல் பகிர்ந்து தருவார். அதெல்லாம் டேலண்டாக நின்று செயல்படுத்தக்கூடிய கிரியையாகிய அபிஷேகம் நமக்குள் இருந்து வெளிப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அது பகிர்ந்து தரப்படும். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
இது மனுஷனால் வராது, படிப்பினால் வராது, பதவியினால் வராது, பட்டத்தினால் வராது, கிருபையினால் வரும், அழைப்பினால் வரும், தெய்வ பயத்தினால் வரும். ஹல்லேலூயா. இப்போ தெபோராள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் கிராமமெல்லாம் பாழாய் போயிடுச்சு. இஸ்ரவேலின் கிராமங்களில் வெளியே நடந்து பார்த்தா வீதிகளில் ஜன நடமாட்டம் இல்லை. சூறையாடுகிற சத்ரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்குகிறான். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 3வது வசனம், 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் ஒடுக்குகிற கானானிய ராஜாவாகிய யாபீன் 20 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, இஸ்ரவேல் புத்திரருடைய நிலைமை 20 வருஷமாய் கொடுமையாய் ஒடுக்கப்படுகிற நிலைமை. வெளியில் சந்தோஷத்தின் வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்தினிடத்தில் கேட்க முடியாது. கிராமங்களில் ஆள் நடமாட்டம் இல்லை, தெருக்களில் ஆட்கள் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் பாழாய் கிடந்தது. எதுவரையிலும் தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் வரையிலும். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களாகிய நம்ம எழும்பும் வரையில தான் நம்முடைய குடும்பம் பாழாய் கிடக்கும், நம்முடைய தெருக்கள் பாழாய் கிடக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கும். எப்பொழுது நாம் எழும்புகிறோமோ அப்பொழுது பாழாய் போனவைகள் சில மாற்றத்தை பார்க்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கத்தர ஸ்தோத்தரிப்போம். சேதராதியாதரா. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த கன்வென்ஷன் நாட்கள் விடுதலையின் நாட்களாய் மாறும். தாயாக எழும்பக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சில பாத்திரங்களால் அது சம்பவிக்க போகிறது, சம்பவிக்க போகிறது, சம்பவிக்க போகிறது. தெபோராளாகிய நான் மறைந்திருக்கிறது வரையில் ஒன்றும் நடக்கல. கிராமம் பாழா போகுது, வழியில் நடப்பார் இல்லை, சந்தோஷத்தின் சத்தம் கேட்கல, கண்ணீரின் சத்தம், புலம்பலின் சத்தம், வேதனையின் சத்தம், ஸ்தோத்திரம், சத்ருவனுடைய ஆரவாரத்தின் சத்தம் கேட்கிறதே அல்லாமல் தெய்வ ஜனத்தின் சந்தோஷத்தின் சத்தம் கேட்கப்படாத காலகட்டத்தில் தெபோராளாகிய தெய்வ மனுஷி, தெய்வ பிள்ளை எழும்பின போது எங்கே உட்கார்ந்து நியாயம் விசாரித்தாள் என்று நம்ம வாசிக்கும் போது, அந்த அதிகாரங்களை வீட்டில் போய் வாசிங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பேரிச்ச மரத்தின் கீழ் உட்கார்ந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பின போது, மறைந்திருக்காமல், வீட்டுக்குள் இருக்காமல், ஏதோ ஒரு மறைவிடத்தில் ஒளித்திருக்காமல், தனக்கு தெய்வம் கொடுத்ததான கிருபையை நஷ்டப்படுத்தாமல், தேவனுக்காக இருக்கிற பலத்தில் சத்ருவின் பிடி இருந்த காலகட்டத்தில், கானானியனின் பிடி இருந்த காலகட்டத்தில் வெளியே இறங்கி வந்து பேரிச்ச மரத்தின் கீழ் உட்கார்ந்து நியாயம் விசாரித்த ஒரு தெபோராள் எழும்பின போது அங்கே சரித்திர மாற்றம். 20 வருஷம் ஒடுக்கினவன 40 வருஷம் காணல. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற, பல ஆண்டுகளாய் சில குடும்பங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற சில அந்நிய வல்லமைகள் கர்த்தருடைய பலத்தால் சில அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள் எழும்புகிறதுனால இந்த பகல் வேளையில் அழிக்கப்படுகிறது. தெபோராள் செய்தது என்ன? சீக்கிரமாய் என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் இங்கே போய் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம்லாம் வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். சத்ருவை அழிக்க ஒரு சேனையை அழைத்தாள். தான் மாத்திரம் அந்த பேரிச்ச மரத்தின் கீழே உட்கார்ந்து இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரித்து தேவன் தரக்கூடிய வார்த்தையை சொல்லிட்டு போக விரும்பாமல், தன்னோடு கூட தேவன் பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேனையை பாராக்கே, எழும்பு தெய்வ ஜனங்களை எழும்புங்கள், சத்ருவை கத்த நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார்னு சேனையை அழைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் தெபோராள் இருந்தாள். இந்த பகல் வேளையில், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் நாளில்
பரிசுத்த ஆவியானவர் தெய்வ சபையோடு வசனத்தின் மூலம் வெளிப்பாடு தருகிறார். ஒரு சேனை, சத்ருவின் சேனையை தகர்க்கக்கூடிய சேனையாய் சபைக்குள் இருந்து, தேசத்தில் இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனத்துக்குள் இருந்து எழும்ப போகிறது. அந்த சேனையில நானும் நிற்கிறேன் என்கிற உணர்வோடு இருக்கிறவங்க கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஒரு சேனை 20 வருஷம் ஒடுக்கின சத்துருவா இருக்கலாம், 10 வருஷம் ஒடுக்கின சத்துருவா இருக்கலாம், 15 வருடம் ஒடுக்கின சத்துருவா இருக்கலாம். இனி அந்த சத்துருவனுடைய ஆரவாரத்தை தனிய பண்ணுகிற ஒரு சேனை. இரண்டாவது நியாயாதிபதிகள் 4:7 வாசிக்கும் போது இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, தெபோரால் எழும்பி செய்ததென்ன? முதலாவது ஒரு சேனையை அழைத்தாள், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற சேனை. இரண்டாவது கர்த்தர் வைத்திருக்கிற ஜெயத்தை பறைசாற்றினாள். இஸ்ரவேல் ஜனமே, நமக்கு தோல்வி அல்ல, நமக்கு ஜெயம். ஏன்னா நம்மை அழைத்தவர் ஜெயாளி. கரத்தை உயர்த்தி ரேமனா சந்தனா உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களோடும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் இந்த பகல் வேளையில் தொனிக்கப்படுகிறது. எந்த விஷயத்துல தோல்விதான் வரும்னு நீங்க வேதனையோடு வந்தீர்களோ, அந்த விஷயத்தில் ஆவியானவர் திருத்தி எழுதுகிறார், தோல்வி அல்ல ஜெயம், தோல்வி அல்ல ஜெயம். ஏன்னா நம்ம ஜெயாளியின் பிள்ளைகள். நம்முடைய அப்பா ஜெயித்தவர், நம்முடைய அப்பா ஜெயித்தவர், நம்ம அப்பா ஜெயித்தவரா இருக்கிறதுனால நாமும் ஜெயிக்கிறவர்கள். யாபீனி சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லவில்லையா பாராக்கே? ஜெயம் நமக்குரியது, ஜெயம் தெய்வ ஜனத்திற்குரியது, ஜெயம் ஜெபிக்கிறவர்களுக்குரியது, ஜெயம் அழுகிறவர்களுக்குரியது, ஜெயம் போராடுகிறவர்களுக்குரியது, ஜெயம் திறப்பில் இருக்கிறவர்களுக்குரியது, ஜெயம் கர்த்தரின் சேனையில் இருக்கிறவர்களுக்குரியது. ஏன்னா இங்க யுத்தத்தை நடப்பிக்கிறவர்கள் நாம் அல்ல, நம்முடைய சேனை தளபதியாகிய கிறிஸ்து. தாவீது கோலியாத்துக்கு முன்ன நிற்கும் போது பார்த்தது கோலியாத்தினுடைய வலுப்பத்தை அல்ல, தனக்கு முன் சென்று இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை தாவீது பார்த்தார். அவருக்கு முன்ன கோலியாத்தை செத்த நாயை போல தாவீது பார்த்தார். இந்த பகல் வேளையில் சில குடும்பங்களுக்கு விரோதமாய் தகர்ப்பேன் விடுவதில் என்று சவால் விட்டு வருகிற சில கோலியாத்தின் வல்லமைகளை தகர்ப்பதற்கு யூத ராஜ சிங்கம் இந்த பகல் வேளையில எழும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் உங்களுக்குரியது, நமக்குரியது. நாம் ஜெயத்தின் பிள்ளைகள். ஜெயத்தின் பிள்ளைகளை அழைத்து, ஜெயத்தின் பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் வார்த்தையை உரைத்து, ஜெயத்தின் பிள்ளைகளோடு ஒரு தலைமைத்துவ பொறுப்பு, ஒரு லீடர்ஷிப், ஜெயாளிகளின் கூட்டம், பெத்தேல் பிளெஸிங் சபை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், சபையின் ஸ்தோத்திரம் ஆராதிக்கக்கூடிய தெய்வ ஜனங்கள், வெளியிடத்தில் இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், என்னை முன்னிறுத்தி எனக்கு பின் வருகிற ஒரு சேனையாய் தெய்வ சபை மாறிவிட்டது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்போதும் ஜெயம். கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தருக்கு பின் வரக்கூடிய ஒரு சேனை தான் நம்ம. அப்ப கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுடைய விஷயமா முன்னால கர்த்தர் நடக்கிறா, குடும்பத்தின் காரியமா முன்னால கர்த்தர் நடக்கிறா. நாம் அவருடைய பின்னால, அவர் நமக்கு முன்னால. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது தெபோரால் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனம் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுக்க ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஜனத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 பாவத்தை சுட்டி காட்டி, அநியாயத்தை சுட்டி காட்டி, அருவருப்பை சுட்டி காட்டி, பாவத்தின் கிரியைகளை சுட்டி காட்டி தேவன் பட்சமாய் ஜனத்தை திருப்புகிற பாத்திரமாய் தெபோராள் எழும்பினாள். இந்த பகல் வேளையில் ஒவ்வொருவரும் ஒன்று புரியணும். நம்ம சார்ந்திருக்கிறவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, செய்கிறாங்களோ செய்யலையோ, சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குற்றத்தை குற்றம்னு காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தெய்வத்திற்கு பிரியமில்லாத அருவருப்பை செய்யும் போது அதை கடிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கர்த்தர் பட்சத்தில் நின்று கர்த்தருக்குரியவைகளை அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தெபோராள் சொல்லும் போது சொல்றாங்க, நான் இஸ்ரவேலுக்கு எப்படி எழுமனே? தாயாக எழுமனே. தாயை பாருங்க, தாயின் இடத்துல ஆறுதல் இருக்கும்,
தாயினிடத்தில் தேறுதலின் வார்த்தை இருக்கும். ஒரு தாய் தேற்றுவது போல தாயினிடத்தில் கண்டிப்பு இருக்கும். கண்டித்தாலும் அரவணைக்கக்கூடிய அரவணைப்பு இருக்கும். தெபோராள் செய்த ஊழியம் என்ன? தவறு செய்யும் போது சிட்சித்தாலும் கண்டித்தாலும் அரவணைத்து ஜனத்தை கத்தர்பட்சமாய் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஜனத்திற்கு காட்டி கொடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நான் இருக்கிற பலத்தோடு கத்தருக்காக எழும்ப விரும்புகிறேன்னு சொல்லி ஆயத்தத்தோடு இந்த கத்த தருகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அத்தனை பேரும் உங்கள் கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. கொஞ்சம் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்க. நம்மை அறியாமல் ஒரு தேவ பிரசன்னம் நம்மை மூட போகிறது. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. கழுகை போல எழும்புகிறவர்கள், சிங்கத்தை போல எழும்புகிறவர்கள், கர்த்தருடைய புயமாய் எழும்புகிறவர்கள், வல்லமையை தரித்து கொண்டு எழும்புகிறவர்கள், கர்த்தரை எழுப்புகிறவர்கள். தெபோராள் செய்த காரியம் என்ன? தேசத்தின் அருவருப்பை, அக்கிரமத்தை சுட்டிக்காட்டி 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 இஸ்ரவேலின் சேனையை கர்த்தர் பட்சமாய் திருப்பி திருப்பி கர்த்தருக்கென்று ஒரு மகா பெரிய சேனையை தெபோராள் எழுப்பி விட்ட போது கர்த்தர் அவர்களுடைய சார்பில் எழும்பினார். இந்த பகல் வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளாகிய ஒரு கூட்டம் என்னை எழுப்ப வல்லமையுள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களாய் வெளியே வரப்போகிறது. அப்படின்னா தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்னே ஓடி போவார்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபம் கர்த்தரை எழுப்ப போகிறது. உங்கள் கண்ணீரின் ஜெபம் கர்த்தரை எழுப்ப போகிறது. இனி நீங்கள் பாடும்போது கர்த்தர் எழும்புவார். இனி நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் எழும்புவார். ஷாபால் அஹதனா, மௌனமாய் இருந்த காலங்கள் முடிகிறது. பேசாமல் இருந்த காலங்கள் முடிகிறது. சும்மா இருந்த காலங்கள் முடிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பு, நான் உனக்காய் எழும்ப போகிறேன், எழும்ப போகிறேன், எழும்ப போகிறேன். அல்லேலூயா. தெபோராள் எழும்பின போது கர்த்தர் என்ன செய்தார்? அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் சேரில் இருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியில் இருந்து நடந்து வந்ததை எங்கள் கண்கள் பார்த்தது. நாங்கள் உமக்காய் எழும்பின போது நீர் எங்களுக்காய் எழும்பி நடந்து வந்ததை எங்கள் கண்கள் பார்த்தது. பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, ஆசீர்வாதத்தின் மழை பெய்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. 5வது வசனம் கூட, அடுத்த வசனம் சீக்கிரமாய் வசனத்தை ஸ்தோத்திரம் ஸ்கிரீன்ல போட்டு உதவும்படி அன்பாய் கேட்கிறேன். 5வது வசனம் ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் ஸ்தோத்திரம். 5வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. இருக்கிற பலத்தோடு லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலில் ஒரு தாயாய் எழும்பின போது, இஸ்ரவேலில் கர்த்தருக்கென்று ஒரு சேனையை கூட்டக்கூடிய ஒரு கனம் பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் எழும்பின போது, இப்போது முதலாவது அவர்கள் கண்டது என்ன? 20 வருஷமாய் தங்களை ஒடுக்கினவனுடைய கரத்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணுவதற்கு கர்த்தர் அவர்களுக்காய் எழுந்து நடந்து வந்தார். இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் எழுந்திருக்கிற தெய்வ ஜனத்தோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனியும் உன் வல்லமையை குறைத்துக் கொள்ளாதே, இனியும் அபிஷேகத்தின் பலனை குறைத்துக் கொள்ளாதே. இருக்கிற பலத்தோடு கர்த்தருக்காய் எழும்பினில், உனக்காய் நான் நடந்து வருகிறதை உன் கண் பார்க்கும். உங்களுக்காய் கர்த்தர் நடந்து வருகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் குடும்பங்களுக்காய் கர்த்தர் நடந்து வருகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். கர்த்தர் யுத்த வீரரை போல வருகிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல வருகிறார். கர்த்தர் சேனை தலைவராய் வருகிறார், 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 வருகிறார். தீமனதனமோ சந்தனா. 2வது, கர்த்தர் எழுந்தருளி வந்தார். ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆராதிக்கிற பிள்ளைகளே,
2 நாள் காத்திருந்து காத்திருந்து இளைத்து போனீர்களோ? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழும்பு, நான் உங்களுக்காய் எழும்ப போகிறேன். சமயம் வந்து விட்டது. நான் உங்களுக்காய் நடந்து வருவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ராபாலா சந்தனா, சில அசைவின் சத்தம் உங்க காதில் கேட்க போகிறது. இதுவரையிலும் இந்த எலும்பு கூட்டமா உயிர் அடையாதுன்னு விதி எழுதினதெல்லாம் உயிர் அடைய போகிறது. நரம்பு நரம்போடு சேர போகிறது. எலும்பு எலும்போடு சேர போகிறது. தோல் உருவாக போகிறது. சதை உருவாக போகிறது. ஷாபால் அகதர் அகதனா, கர்த்தர் எழும்புகிறார். எசேக்கியேலே தீர்க்கதரிசியே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் எழும்ப போகிறேன். அசைவை உண்டாக்க போகிறேன். மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் எழும்பினார். 2வது, கர்த்தர் எழும்பின போது நடந்தது என்ன? தெபோராள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்து அவளை எழும்ப அர்ப்பணித்த போது 5வது வசனத்தின் அதிகாரத்தின் 10-11வது வசனம் சொல்லுது, அதுவரையிலும் பாழாய் கிடந்த வழியிலெல்லாம் ஆட்கள் நடமாடத் தொடங்கினார்கள். தீபானகதனா, வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே. வெள்ளை கழுதை அது எதை குறிக்குதுன்னா, அந்த நாட்களில் பணக்காரர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளை கழுதைகளின் மேலே வந்தார்கள். குதிரைகளின் மேலே வருவார்கள், வெள்ளை கழுதைகளின் மேலே வருவார்கள். நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். ஏன் 20 வருஷமா வழியில் நடக்க முடியலை? 20 வருஷமா கழுதைகளில் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து வெளியே வர முடியலை. 20 வருஷமா யாபின் சத்ரு பிடித்து ஒடுக்கினார். இப்போது நாம் அவருக்காய் எழுமின போது அவர் நமக்காய் எழுமினார். வழி அடைக்கப்பட்ட வழி திறந்தது. சத்ருவின் ஆரவாரம் தணிந்தது. ஸ்ரீபால் அகத்த, எழும்பு எழும்பு சியோனே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. இனி நீங்கள் பெரும்பாதையில் நடப்பீர்கள். வழிகள் திறக்கிறது, வழிகள் திறக்கிறது. அடைக்கப்பட்ட சில வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இது போதாது, இனியும் கர்த்தருக்காய் எழும்பணும், இனியும் கர்த்தருக்காய் ஓடணும், இனியும் கர்த்தருக்காய் பிரயாசப்படணும், இனியும் கர்த்தருக்காய் திறப்புல நிக்கணும், இனியும் கர்த்தருக்காய் மறைந்திருந்து சாதிக்கணும். எத்தனை பேருக்கு விருப்பம் அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் வெளியே வந்தால் கர்த்தருடைய புய பலம் இந்த பகல் வேளையில் சில வழிகளை திறக்கும். அடைக்கப்பட்ட வழிகள் திறந்தன. ஆள் நடமாட்டம் இல்லாத வழியில் இஸ்ரவேல் ஜனத்தின் நடமாட்டம். ஆரவாரம் கேட்கல, சத்ருவின் ஆரவாரம் இல்லை, தெய்வ ஜனத்தின் ஆரவாரம். இதுவரையிலும் வெளியே நடக்க முடியாதபடிக்கு குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து உடைந்து உடைந்து அழுது நான் எப்படி வெளி மனுஷருடைய கண்களுக்கு முன்ன போய் நடப்பது? அவர்களுக்கு முன்ன எப்படி என் முகத்தை நான் காண்பிப்பது? இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ள அல்லவோ நான் இருக்கிறேன். எப்படி வழியோரமாய் நான் நடப்பதுன்னு சொல்லி மறைந்து ஒதுங்கி ஒடுங்கி இருக்கிற சகோதரிகள் மேல, சகோதரர்கள் மேல, தெய்வ ஜனத்தின் மேல இந்த பகல் வேளையில வழியை திறக்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த பகல் வேளையில வெளிப்படுகிறது. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ராபால ஹதனமா சந்தனா, கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்க தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். இனி பாழாய் கிடப்பதில்லை. நீங்கள் நடப்பீர்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய சத்தியத்தை சுமந்து கொண்டு தலை நிமிர்ந்து வெளியே வருவீர்கள். ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் தேவனுக்காய் எழும்புகிறவர்களுக்காய் எழும்புகிறார். தேவனுக்காய் எழும்புகிறவர்களுக்காய் அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து பாழாய் கிடந்த வழிகளில் நடமாட்டத்தை உண்டு பண்ணுகிறார். எந்தெந்த தொழில் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது நீங்க நினைக்கிறீங்களோ, எந்தெந்த பிள்ளைகளுக்குரிய வேலை காரியத்தின் வழி அடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எதிர்காலமாக என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை இனி பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நாட்கள் ரொம்ப தாண்டிட்டு இனி வாய்ப்பே இல்லை, ஒரு ஆரவாரமான பாதை இல்லை, அடைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன்னு சொல்லி புலம்புகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சில தாய்மார்களோடு தகப்பன்மார்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இல்லை, உங்களுக்காய் எனக்காய் எழும்பி இருக்கிற உங்களுக்காய் நான் எழும்பி பாழாய் கிடக்கிற
வழியையும் திறந்து அதில் கர்த்தருடைய சத்தம் உண்டாக பண்ணுவேன். ஆரவாரத்தின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். கீத வாக்கியங்களின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். மேலதாளத்தின் சத்தம் உண்டாக பண்ணுவேன். யார் சொன்னா இது பாழா போன வீடுன்னு? யார் சொன்னா இது பாழாய் போன குடும்பம்னு? யார் சொன்னா இது பாழாய் போன கிராமம்னு? யார் சொன்னா இதுல இனி எழும்ப முடியாதுன்னு? யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழும்பினதினால இது இனி பாழான ஸ்தலம் அல்ல, இது இனி தண்ணீர் செழிப்புள்ள இடம். இது ஏலீம், இது மாறா அல்ல, இது மதுரம் உள்ளது. இங்கே பேரிட்ச மரம் உண்டு, இங்கே நீரூற்று உண்டு. சில பாழான ஸ்தலங்கள் இந்த பகல் வேளையில ஏலீமாய் மாறுகிறது. பாழான ஸ்தலங்கள் தெபோராள் எழும்பின போது வழி நடக்கிறவர்களின் சத்தம், சந்தோஷமாய் பேசுகிறவர்களின் சத்தம், பாடுகிறவர்களின் சத்தம், ஆர்ப்பரிக்கிறவர்களின் சத்தம் உண்டான ஸ்தலமாய் மாறினது. மூன்றாவது காரியம், மிகவும் முக்கியமான காரியம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 5வது வசனத்தின் 11வது பகுதி, 5வது அதிகாரத்தின் 11வது வசனம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 11வது வசனம். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இரைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இப்ப தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்கள்ல கேட்ட சத்தம் என்ன சத்தம்? வில் வீரரின் இரைச்சலின் சத்தம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இரைச்சலின் சத்தம் கேட்காது. கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் தமது ஜனங்களுக்கு செய்த அதிசயங்களையும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களின் சத்தம் கேட்கும். இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு புரிஞ்சவங்க மாத்திரம் இதுவரையிலும் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் அம்பு எய்த சத்ருவினுடைய இரைச்சல் இனி கேட்காது. வில் வீரனின் இரைச்சல் இனி கேட்காது, கேட்காது, கேட்காது. சில குடும்பங்கள் பல ஆண்டுகளாய் வில் வீரனின் இரைச்சலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி, அவனுடைய கொடி சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனுக்கு விரோதமாய் அவன் மனம் தோய்ந்து போகத்தக்க விதத்தில் அம்பு எய்தார்கள். இந்த பகல் வேளையில் கனி தரக்கூடிய சில குடும்பங்களுக்கு விரோதமாய், கனி தரக்கூடிய சில பாத்திரங்களுக்கு விரோதமாய், தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட சில அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைந்திருந்து சத்துரு எய்கிற அவனுடைய வில்கள் அபிஷேகத்தினால முறிக்கப்படுகிறது. வில்லுக்கு தப்புகிறோம். கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, வில் தெரித்தது. ஷபாலா, இஸ்ரவேலின் தேவனுடைய புயத்தினால் வில் தெரித்தது, கண்ணி தெரித்தது. வில் வீரரின் இரைச்சல் அடங்குகிறது. சபையை எழும்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி சத்துருவின் இரைச்சல் கேட்பது இல்லை. தீபனகதனமா சந்தனா, சத்துருவின் இரைச்சல் கேட்பது இல்லை. வில் வீரனின் ஆரவாரம் கேட்பது இல்லை. குடும்பத்தை குறிவைத்து, பிள்ளைகளை குறிவைத்து, தொழிலை குறிவைத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிவைத்து, ஆவிக்குரிய குறிப்பாய் ஜெப வாழ்க்கையை குறிவைத்து தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனையை தடுப்பதற்கு இடையில் நின்று வழிமறித்த சில அமலேக்கிய வல்லமைகள் இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அது வெட்டி வீழ்த்தப்படுகிறது. யோசுவா பட்டையை கருக்கினால் யுத்த களத்தில் அமலேக்கியனை வெட்டி வீழ்த்தினது போல இந்த மதியானத்துக்கு அடுத்த வேளையில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை இறக்கிவிட்டார். சில குடும்பங்களுக்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை இறக்கிவிட்டார். விசுவாசிக்கிற குடும்பங்களுக்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை இறக்கிவிட்டார். ஜெயம், ஜெயம், ஜெயம். மலையுச்சியில மோசே நிற்கிறது வரையிலும், மலையுச்சியில எழும்பினவரின் கரம் உயர்ந்திருக்கிறது வரையிலும் தோல்வி இல்லை. தோல்வியின் ஆரவாரம் மாறும். சில வீடுகளுக்கு விரோதமாக ஒரு நாள் பார்த்தா பிள்ளைகளுக்கு விரோதமாய் வில்லைகிற ஒரு இரைச்சலின் சத்தம், மறுநாள் பார்த்தா இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படலாம் நினைச்சா வியாதி என்கிற வில்லை எரிகிற ஒரு இரைச்சலின் சத்தம்.
அடுத்து 3வது நாள் பார்த்தா ஏதோ ஸ்தோத்திரம் தொழில் சம்பாதித்து கொண்டு வந்த கடினமாய் உழைத்ததை அனுபவிக்க முடியாமல் அதை பறித்து கொண்டு போகிற ஒரு வில்வீரனின் சத்தம். இது எல்லாவற்றை பார்க்கிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காய் முன்னேற முடியாமல், ஜெபிக்க முடியாமல், தேவனுக்காக ராக்காலங்களில் எழுந்திருந்து கண்ணீர் வடிக்க முடியாமல், ஆத்துமாக்களுக்காக போராட முடியாமல், அபிஷேகத்தை எப்படியாவது விழ பண்ணுவே, நீ விழுவாய்னு சொல்லி சவால் விட்டு மறைந்திருந்து கண்ணி வைத்து ஒளித்திருந்து வில்லைகிறவனுடைய வில்கள் இந்த பகல் வேளையில பொட்டி அது வழி மாறி போகிறது, வழி மாறி போகிறது, வழி மாறி போகிறது. தாவீதுக்கு விரோதமாக எய்த ஈட்டி குறி தப்பினது போல, குறி தப்பினது போல, குறி தப்பினது போல பாழாய் போகிறது, வேஸ்டா போகிறது, பிரயோஜனம் இல்லாம போகிறது. உங்க குடும்பங்கள் நீங்க இருக்கிற கிராமத்தில் உயர்ந்து இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தம்முடைய சத்தத்தை துணிக்கப்படுகிறார். வில்வீரனி இரைச்சல் இனி அங்க கேட்காது. அதுவும் எந்த இடத்துல வில்வீரனி இரைச்சல் கேட்கும்? தாகம் எடுத்து தண்ணி குடிக்கலான்னு வந்தா தண்ணி கூட எடுத்துட்டு போக முடியாது. தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரனின் இரைச்சல். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நன்மை வந்தது, நாம நினைச்சிடலாம், கொஞ்சம் சமாதானமா உட்கார்ந்துடலாம், அப்படி யோசிக்கும் போது வில்வீரனின் இரைச்சல். இன்னும் சொல்லணும்னா தேவனுக்கென்று கால் எடுத்து வைத்து தெய்வ சபையில் வந்து பரிசுத்தாவியாகிய தண்ணீரை பானம் பண்ண தீர்மானித்து ஆவலோடு ஆலயத்துக்கு வரும்போது எங்கேயோ இருந்து வில்லைகிற வில்வீரனின் இரைச்சல். இந்த இரைச்சலுக்கு தப்புவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் கர்த்தர் இந்த பகல் வேளையில் சபைக்குள் கொண்டு வந்திருக்கிற கூட்டம். கூட்டம் இனி வில்வீரனி இரைச்சல் கேட்காது. கர்த்தருடைய நீதி நியாயத்தின் சத்தம் கேட்கும். கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள், ஒலிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள். கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள். கர்த்தரின் ஜனங்கள் மகிமையானவைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 4 காரியம் இருக்கு, பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்றேன். பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை வந்தது. தெபோராளாகிய நான் எழுமின போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் எங்களுக்காய் புறப்பட்டார். நாம் எழுமினால் கர்த்தர் நமக்காய் புறப்படுவார். நாம் எழுமினால் பாழாய் கிடக்கிற கிராமமானாலும் பாழாய் கிடக்கிற பாதையானாலும் அது கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவான பாதையாய் மாறும். நாம் எழுமினால் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நிற்கிற கேட்கிற வில்வீரனின் இரைச்சல்கள் அடங்கும், தப்புவிக்கப்பட்டு நீங்களாக்கப்படுவோம். இப்போ 4வது காரியம், தெபோராள் சொல்றாங்க, பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகையை தந்தார். இதுவரை தங்களை பராக்கிரமசாலிகள்னு காட்டி ரத பலத்தையும் குதிரை பலத்தையும் இராணுவ பலத்தையும் வைத்து கர்த்தருடைய சேனைக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் மேல் எங்களுக்கு ஆளுகை தந்தார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. 5வது காரியம், சத்ருவுக்கு கொள்ளை கிடைக்கல. கொள்ளை சத்ருவுக்கு கிடைக்கல. சத்ரு நினைச்சா வாசிக்கலாம். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-20 வசனம், 19-20வது வசனம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் சேர்ந்து வாசிக்கலாமா? ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கல. அவங்க யுத்தம் வேஸ்டா போச்சு. அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேலின் ஜனத்தினிடத்திலிருந்து தெய்வ ஜனத்துக்குள்ளிருந்து சில கொள்ளையை நாங்கள் கொண்டு வெளியே வருவோம், பங்கிடுவோம், நாங்கள் சந்தோஷமா வாழுவோம். இந்த குடும்பத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த பிள்ளைக்கு விரோதமாக போராடி இந்த பிள்ளையின் ஆத்துமாவை சிறைப்பிடிப்பேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த நபரை எப்படியாவது பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு வருவேன், இவங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க பண்ணுவேன். இப்படி சொல்லி சத்ரு தீர்மானித்த திரவிய கொள்ளை இன்னைக்கும் கிடைக்கணும். அது தெபோராள் எழும்புகிறது வரையிலும் தான் சத்ருவுக்கு கிடைத்தது. எப்போ அவள் எழும்பினாளோ
அடுத்து சத்துரு வெறுங்கையாய் போனா, சத்துருவை வெறுங்கையாய் திருப்பி அனுப்புகிற, வெட்கத்தோடு திருப்பி அனுப்புகிற, செத்த முகத்தோடு திருப்பி அனுப்புகிற சனகரிப் செத்த முகமாய் திரும்பினா, ராபாலாதனமா சந்தனா, ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறார், எழுப்புகிறார், எழுப்புகிறார். கர்த்தருடைய மகிமை சிலருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருந்து இனி உள்ள நாட்களில் இதுவரை வெளிப்படாத அளவில் வெளிப்பட போகிறது. சத்ருவுக்கு திரவிய கொள்ள கிடைக்கல. they took no gain of money. ஒண்ணுமே கிடைக்கல, ஒன்னையும் எடுத்துட்டு போக முடியல. சொல்லுங்க, என் குடும்பத்தில் இருந்து நான் என் அப்பாவுக்காக நிற்கிறதுனால என் குடும்பத்தில் இருந்து ஒன்றையும், ஒரு திரவிய கொள்ளையும் சத்ருவே உனக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது. அதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வந்தவன் வெட்கத்தோடு தான் போவான். ஹல்லேலூயா. சில குடும்பங்களுக்கு விரோதமாய் பல ஆண்டுகளாய் சுற்றி திரிந்து மோப்பம் பிடித்து இதை எனக்கு அவகாசமாய் மாற்றுவேன் சிலர் மேல் முத்திரை போட்டு அவகாசம் கோரி காத்திருந்து, சில சிங்கத்தின் வல்லமை, பதிவிருந்த சிங்கத்தின் வல்லமை, இனி இது உங்களுடைய நேரம், விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். சில பிள்ளைகள் இந்த பகல் வேளையில விடுதலையாகிறார்கள், விடுதலையாகிறார்கள். புத்தி மண்டலத்தில் விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சரீரத்தில் விடுதலை. சத்ருவே, they took no gain of money. உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. ஒண்ணும் இல்ல, ஒரு கொள்ளையும் சத்ருவுக்கு கிடைக்கல.